ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து கரெக்டாக ராஜபாளையத்துலேருந்து சிறுவில்லிபுத்தூர் போகக்கூடிய மெயின் ரோட்டில் ஜேஜே கார்ஸ் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏகே மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டிங்கரிங் ஷாப் எல்லாமே வச்சிருக்காப்ல. ப்ரோ வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், பெரிய பெரிய கடையெல்லாம் ரிவ்யூ பண்ணுவீங்க, நம்ம கடையெல்லாம் ரிவ்யூ பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல. ப்ரோ அப்படிலாம் நம்ம கான்செப்ட் என்னைக்குமே கிடையாது. ரொம்ப பெரிய யாடா போட்டு அந்த மாதிரி டிங்கர் ஷாப் வச்சு நடத்துறவங்க. யூஸ்டு கார் மார்க்கெட் பண்ணுறீங்க, எங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது அந்த ரிவ்யூ பண்ணி நாங்கள் பண்ணுறோங்கிறத நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியும் சரி அதுக்கு என்ன ப்ரோ கண்டிப்பா பண்றோம் அப்படின்னு கேட்டிருந்தோம். இன்னைக்கு டைம் கிடைச்சது. உண்மையை சொல்ல போனா என்னன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளுக்கு கண்டிப்பா நம்ம ஆதரவு வந்து கொடுப்போம் ப்ரோ. அது மாதிரி இன்னொன்னு உங்க வேலைகள் எல்லாமே நம்ம பாத்துருக்கோம். நிறைய வேலைகள் நிறைய நம்ம கார் மார்க்கெட்ல வீடியோ எடுக்க போற இடத்துல நிறைய இடங்கள்ல இவங்களுடைய அந்த ஒர்க் எல்லாமே வந்து நம்ம வந்து பாத்துருக்கோம். ஸோ நல்லாவே வந்து பண்ணுவாங்க. பிசினஸ் எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? இதோட சேர்ந்து 2 வருஷம் ஆகுதுண்ணே. 2 வருஷம் ஆகுது. 2 இயர் ஆகுது. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போய்கிட்டு இருக்குண்ணே. மேக்ஸிமம் மந்த்லி அப்படின்னா எவ்வளவு வண்டி வரைக்கும் வருது? ஒரு 10-15 வண்டி வரையா நம்ம பாத்துக்கிட்டோம். மேக்ஸிமம் அவ்வளவு வண்டி 15 வண்டி வரையா பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது நமக்கு வந்து சொந்த இடமா இல்ல நம்ம வந்து வாடகை தான் இருந்துகிட்டு இருக்கோம். சரி சரி. மேக்ஸிமம் எப்படி கஸ்டமர் வெஹிக்கிளும் வருதா இல்ல வியாபாரிகளோட? கஸ்டமரும் கொடுப்பாங்க, வியாபாரிகளும் கொடுப்பாங்க. 2 பேருமே 2 வெஹிக்கிளும் சேர்ந்து எடுத்தா எல்லா வெஹிக்கிள்ஸுமே எடுத்தா பாக்குறோம். உங்ககிட்ட வேலை வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து நம்ம ஒரு சில இடங்கள் நம்ம இப்ப சொல்றோம் இந்த வேலை இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க என்ன மாதிரி வண்டிக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் வந்து பண்ணி கொடுக்குறீங்க? நம்ம வந்து காரு, அது போக வந்து லோடு வண்டிகள் எல்லா வண்டியுமே நம்ம மேக்ஸிமம் பண்ணி கொடுக்குறோம். மேக்ஸிமம் டிங்கர் ஒர்க், அப்புறம் அதுல டிங்கரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றீங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் சூப்பர்ங்க. தெரியாது. இது வந்து சென்சார் வண்டிகள். சென்சார் வண்டியில நார்மல் வண்டி தான் மேக்ஸிமம் பாத்துக்கிட்டு இருக்கோம். சென்சார் வண்டி இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் பாக்கல. அந்த மாதிரி வண்டி பாக்கல, நார்மல் வண்டி பாக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இப்ப நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் இந்த நியர்பைல இருக்காங்க, அப்படி கொண்டு வராங்கன்னா ரேட் வைஸா இருக்கட்டும் எல்லாமே பெஸ்டா பண்ணி இந்த லைன்ல நீங்க எல்லாமே விசாரிச்சு பாத்தீங்கன்னா நம்ம இடத்துலதான் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா எல்லாருமே லோடு வண்டியில இருந்து எல்லாருமே டீலருக்கு எல்லாருக்குமே நான் தான் பாக்குறேன். எல்லாருக்குமே கம்மியான பிரைஸ்ல தான் பாத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டீலருக்கு ஒரு பிரைஸ், வர கஸ்டமருக்கு ஒரு பிரைஸ் பாப்பீங்களா? அப்படிலாம் பாக்கல, எல்லாருக்குமே பொதுவா தானே நம்ம பாத்து கொடுக்குறோம். இப்போ இந்த வண்டி என்ன ஒர்க்கு? இது வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஒர்க் இருந்துச்சு. பிளாட்ஃபார்ம் ஒர்க் முடிஞ்சு ரெடியா நிக்குது வண்டி. மார்னிங் வந்து இந்த ஒர்க் போயிட்டு இருக்குனாங்க. எங்களால வர முடியல அழைச்சுக்கோங்க. அந்த டைம் வந்துருந்தா நம்ம இப்போ ஓபன் பண்ணி காமிச்சிருக்கலாம். இப்போ வேணாம், இப்போதைக்கு நீங்க ஓபன் பண்ண வேணாம். அவங்க இப்போதைக்கு ஓபன் பண்ணல, ஒர்க் முடிஞ்சு அவ்வளவு டெலிவரி கொடுக்க போறோம் வண்டி. சோ இவங்க டூல்ஸ் ஏரியா இதாங்க நமக்குள்ளது. டூல்ஸ் ஏரியா மென்மேலும் வளரும். இதே போல இன்னும் பிரம்மாண்டமா இப்போ ஸ்கார்பியோ நிக்கி. ஸ்கார்பியோ வந்து ஃப்ரண்ட் பம்பர் எல்லாமே ஃபுல் சீட்டிங்ஸ். வண்டி வந்து ஃப்ரண்ட்ல எல்லாமே ஃப்ரண்ட் எல்லாமே பாக்கணும்னா இது எல்லாமே ரெடி பண்ற வேலை. ஓ சரி சரி. இப்போ இது வந்து அந்த டிங்கர் ஒர்க் பார்த்து, அப்புறம் டிங்கரிங் பார்த்து, பேஸ்ட் ஒர்க் எல்லாம் பார்த்து நம்ம ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். பெயிண்டிங் அவங்க பாத்துக்கிடுவாங்க. சரி, இந்த என்ஜாய் இது வந்து ஃபுல் மாடிஃபிகேஷன் வந்திருக்கு. வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஓ, இது ஆக்சிடென்ட் ஆன வண்டி கூட ஆக்சிடென்ட் ஆனவனையும் ஃபுல்லா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ரெக்கவர் பண்ணி நானே ரெக்கவர் பண்ணிட்டு வந்துருவேன். ரெக்கவர் பண்ணி இங்கேயே கொண்டு வந்து நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரி சரி. இது எல்லாமே நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா. அடுத்து அது நம்ம ஓன் யூஸ் வண்டி தான். அடுத்து லோடு வண்டி, இந்த வண்டி வேலைக்கு வந்திருக்குன்னா இப்ப வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு இந்தியா வந்து டைனமோ கம்ப்ளைண்ட், அதுக்காண்டி வெயிட்டிங். அது இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓ, அந்த மாதிரி. அதாவது மேக்ஸிமம் இந்த சின்ன வண்டிங்கும் போது என்ன மாதிரி வண்டிகளுக்குலாம் நீங்க வந்து? இல்ல, நான் எல்லா வண்டியுமே எடுத்து பாப்போம். ஒர்க்குன்னு வந்தா இப்போ 800 இருக்கட்டும், எந்த வண்டி வந்தாலுமே ஷோரூம்ல இருந்து எந்த வண்டி புதுசா வந்தாலுமே நம்ம பாத்து தானே கொடுக்கணும். டிங்கர் வேலைக்கு மெக்கானிக், எலக்ட்ரிக் நம்ம பாத்து கொடுத்துருவோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே, எல்லாம் பாத்து கொடுத்துருவோம். ஸோ நம்ம ரூம் வந்து இதானே நம்ம ஆஃபீஸ். ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, என்ன சிம்பிளா பண்றீங்க. அடுத்த லெவலுக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பா வந்து அடுத்த லெவலுக்கு முன்னேறணும். தொடர்ந்து கண்டிப்பா எங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் இங்க இருக்கவங்க கண்டிப்பா நம்ம அடுத்து வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஓ, ராஜபாளையத்துல ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு இடத்துக்கு இப்போ நானா இருக்கட்டுமே என்ன யோசிப்பேன் அப்படின்னா, இப்போ இங்க வந்து பெயிண்டிங் ஷாப் வந்து உங்கள்கிட்ட இல்ல, பெயிண்டிங் இல்ல. அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, எல்லாமே ஒரே இடத்துல பண்ணி கொடுக்காங்க. இல்ல, நம்ம ஒரு பெரிய பெரிய கம்பெனியை தேடி போயிடும். ஆனா அவங்ககிட்டயும் நம்மகிட்டயும் என்ன ரேட் டிஃப்ரெண்ட் இருக்குமா, இல்ல நம்ம அந்த ஒர்க் பண்ணி கொடுக்கறதுனால அது எப்படி மக்கள்கிட்ட வந்து நம்ம கன்வே? அதாவதுண்ணே, இப்ப வந்து டிங்கரிங் அவங்க நினைப்பாங்க நம்ம இங்க பெயிண்டிங் இல்லாம நம்ம எப்படி விட அப்படின்னு நினைப்பாங்க. நம்மகிட்ட பெயிண்டர் இருக்காங்க. ஓ சரி. பெயிண்டர் இருக்காங்க, நல்லா குவாலிட்டி அடிச்சு கொடுக்க. நானே கொண்டு போய் நானே எல்லாமே கஸ்டமரை கூட்டு போய் இதான் மெத்தடு இவ்வளவுதான் சொல்லி சீப்பான பெஸ்ட்ல நான் பண்ணி கொடுத்துருப்பேன். சூப்பர் சூப்பர். அந்த குவாலிட்டி, அந்த பெயிண்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவா இருக்கும். பெயிண்டிங் கேரண்டி நான் கொடுத்துருவேன். இப்போ டிங்கர் ஒர்க்னு வரும்போது இந்த லோ பட்ஜெட் வண்டி இப்போ உங்ககிட்ட நிக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஹை பட்ஜெட் வண்டியும் வந்தாலுமே நம்ம எல்லாம் டேஸ்ட்டுக்கு, எல்லா டேஸ்ட்டும் அவங்க எதிர்பார்க்குற டேஸ்ட்டுக்கு ஆல்ட்ரேஷன் பண்றதுல இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பெரிய பெரிய இடங்கள் நீங்க சப்போர்ட் பண்ணியா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொன்னிச்சாமி
நம்மள ஒருத்தர் தான் இங்க நியர்பைல விசாரிச்சாலே இவங்களை கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கார்பரேட் ஒரு கம்பெனியை விட இண்டிவிஜுவலா ஒர்க் பார்க்குறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அதான் அவங்களுடைய லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, என்னென்ன ரிவ்யூன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்களோட ஒர்க் எல்லாமே இன்னைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க நியர்பைல இருக்கக்கூடிய நிறைய டிங்கர்ஸ் இருந்தா கூட அவங்களையும் யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பே இல்லை. நீங்க எந்த பக்கம் இருந்தீங்கன்னா தாராளமா இவங்களை விசிட் பண்ணுங்க. அதுவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க, கண்டிப்பா ஏதாவது பெஸ்ட் ரேட் கண்டிப்பா அதுல ஆஃபர் பண்ணி கொடுத்துலாம்ல. கன்ஃபார்மா பண்ணி கொடுத்துலாம். அவங்களுக்கு ஒரு மினிமமான லாபம் இருந்தால் போதும், நான் பெஸ்டா பண்ணி கொடுத்துறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு கேதர் பண்ணி சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸும் அடுத்தடுத்து பண்ணுவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.